Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. Covenant, இந்த உடன்படிக்கை குறித்து சில முக்கியமான காரியங்களை இன்னும் கொஞ்சம் சொல்ல போகிறேன். சொல்லிவிட்டு ஒன்று உதாரணங்களை காண்பிக்க போகிறேன். எப்படி இந்த உடன்படிக்கையை மதித்தவர்கள் இந்த உடன்படிக்கை நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், எப்படி அந்த உடன்படிக்கையின் மேல கவனம் செலுத்தினார்கள், உடன்படிக்கை எப்படி அறிந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டு அதை விளங்கி கொண்டு அதை விசுவாசித்து அதன் நிமித்தம் ஆசீர்வாதம் வரும் என்று நம்பினார்கள். இதெல்லாம் காமிக்க போகிறேன். ஏனென்றால் நாம நம்பிக்கை எது மேலேயோ வச்சிட்டு இருக்க கூடாது, அழுக மேல வச்சிட்டு இருக்க கூடாது, நம்முடைய உபவாசம் மேல நம்முடைய ஜெபத்தின் மேல அல்ல. நம்பிக்கை எதன் மேல வைக்க வேண்டும்? தேவனுடைய உடன்படிக்கையின் மேல. அப்ப என்னுடைய உபவாசம் என்னுடைய ஜெபம் எல்லாம் இந்த உன்னதமான தேவன் இவ்வளவு என்னோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு, அவரை நான் அறிந்து கொள்ள வேணும், அதனால உபவாசம் எடுக்கிறேன். நான் உபவாசம் எடுத்ததுனால அவர் ஏதோ தரப்போறாருன்னு, இவ்வளவு அற்புதமான தேவன் என்னோட இறங்கி என்னோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு, அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அவரோடு நான் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று அப்படி உபவாசம் எடுக்கிறேன். என்னுடைய ஜெபம் எல்லாம் உடன்படிக்கையை அடிப்படையாய் கொண்டு தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்புவது, விசுவாசிப்பது, அதான் இந்த ஜெபம். சரி, இந்த உடன்படிக்கை குறித்து முதலாவது சில காரியங்கள், அதன் பிறகு சில உதாரணங்கள். முதலாவது பார்க்க போனால், இந்த உடன்படிக்கை பெரியவர் தேவன் நம்மிடத்துல உடன்படிக்கை பண்ணுகிறார். சாதாரண உடன்படிக்கையில மனுஷருக்குள்ள ஏற்படுகிற உடன்படிக்கையில என்ன ஒரு காரியம் என்று சொன்னால், சிறியவன் தான் போய் பெரியவனோட ஒட்டி கொள்ளுகிறான் பாதுகாப்புக்காக. அவன் போய் கேட்கிறான், என்ன கொஞ்சம் சேர்த்துங்க, நீங்களும் நானும் கொஞ்சம் உடன்படிக்கை பண்ணலாம், ஏன்னா நீங்களே என்ன ஆட்கொண்டுட கூடாது, எங்களுடைய தேசத்தை நீங்களே சூறையாட கூடாது, அதனால ஒரு உடன்படிக்கை. அது மட்டும் இல்லாம உங்களோட சேர்ந்தா மற்ற ராஜாக்களும் எங்களை சூறையாட மாட்டார்கள், எங்களை எங்களுடைய தேசத்தை கொள்ள கொண்டு போக மாட்டார்கள். ஆகவே சிறியவன் போய் பெரியவனோடு உடன்படிக்கை பண்ணி கொள்கிறான். இதுதான் மனுஷர் மத்தியிலே நடக்கும் உடன்படிக்கைகள். ஆனால் தேவன் நம்மோடு பண்ண உடன்படிக்கை அப்படி அல்ல. பெரியவர் சிறியவனோட பண்றது மட்டும் இல்ல, இது ரொம்ப பெரிய விவகாரம். இது சர்வ லோகத்துக்கும் தேவனாய் இருக்கிற தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், எல்லாரை காட்டிலும் மேலானவர், எந்த ராஜாவும் இவருக்கு சமம் கிடையாது. அப்பேற்பட்ட ராஜாதி ராஜன் இறங்கி மனுஷரோடு கூட, சாதாரண மனுஷனோடு கூட, தகுதியற்ற மனுஷர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அவர் பண்றாரு பாருங்க. நான் ஜெபிச்சதுனால பண்ணல, எல்லாரும் கடந்து உபவாசம் கடந்து ஜெபிச்சு 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 கண்ணீர் விட்டு விட்டு ஆண்டவரே வாரம் உடைய குமாரன் அனுப்புன்னு கேட்டதுனால அவர் அனுப்பல. கல்வாரி சிலுவை அதனால நடக்கல. The love of God prompted this covenant. தேவனுடைய அன்புதான் இந்த உடன்படிக்கைக்கு வழிவகுத்தது. தேவனுடைய அன்பு வானத்திலே வீற்றிருக்கிற வானாதி வானங்களின் கர்த்தர், வானத்தையும் பூமி உண்டாக்கிற தேவரை பூமிக்குள்ள வர செய்கிறது. அவருடைய அன்பின் உள்ளம், அதைத்தான் இந்த உடன்படிக்கையில காண்கிறோம் பாருங்க. உடன்படிக்கையில தேவனுடைய அன்பை நாம் காண வேண்டும். நான் யாரு, நீங்க யாரு நம்மோட உடன்படிக்கை பண்றதுக்கு? அவர் அங்கிருந்து வருகிறார், பாவியாக மனிதனை தெரிந்து கொள்ள, அவனோடு உடன்படிக்கை பண்ண, அவனை தம்மோடு சேர்த்துக் கொள்ள, அவனை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் அங்கிருந்து இந்த பெரியவர் அவரா வலிய அவரா நம்முடைய உலகத்துக்குள்ள நம்மோடு வாழ்ந்து நம்முடைய பாவங்களை சுமந்து அவரா தம்முடைய அன்பின் நிமித்தமாக எல்லாவற்றையும் செய்கிறார். இதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தர் பண்றாரு பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினாருன்னு சொன்னா கர்த்தர் பண்றாரு. அந்த ஆபிரகாமின் உடன்படிக்கை இன்றைக்கு நமக்கு பொருந்தும். ஏனென்றால் கலாத்தியர் 3 காண்பித்தேன், நாமெல்லாம் ஆபிரகாமின் சந்ததி, விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமின் சந்ததி. எத்தனை பேர் விசுவாச மார்க்கத்தாரிங்க? நாம் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததி. நம்மோடு தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், இயேசுவின் மூலமாய் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த உடன்படிக்கை எதனால? அவருடைய அன்பின் உடன்படிக்கை, அவருடைய அன்பின் நிமித்தமாய் நடந்த உடன்படிக்கை. ஆகவே என்னுடைய உபவாசம், நான் பண்ணுகிற ஜெபம், இதன் மேல பெரிய நம்பிக்கையை வைத்துக் கொண்டு நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணேன், அல்லது இத்தனை நாள் உபவாசம் இருந்தேன், இத்தனை நாள் தண்ணி கூட குடிக்காம இருந்தேன், உமிழ் நீரை கூட முழுங்காம இருந்தேன், இப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. இதல்ல கணக்கு. இப்படி பேசுவதற்கு பதிலாக பெந்தோஸ்து கிறிஸ்தவர்கள் எப்படி பேச வேணும்? என் தேவன் எனக்காக வந்தார், எனக்காக தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் கல்வாரி சிலுவையில் சிந்தினார், எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். என்னுடைய பாவங்களை, என்னுடைய நோய்களை, என்னுடைய வேதனைகளை, என்னுடைய தரித்திரத்தை, என்னுடைய சாபத்தை எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். அவருடைய அன்பை நான் காணுகிறேன். இந்த உடன்படிக்கையில் அவருடைய அன்பை நான் காணுகிறேன், அவருடைய உள்ளத்தை நான் பார்க்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். என்னுடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். ஏன்? ஏதோ நான் கிடந்து செத்து ஜவாசம் பண்ணி உளுந்து பிறண்டு கண்ணீர் விட்டு தேவனிடத்தில் கெஞ்சினதுனால அல்ல, அவரே என்னோட
தம்முடைய அன்பின் உடன்படிக்கையை செய்ததுனால, எனக்காக வந்து ஜீவனை விட்டதுனால, இவ்வளவா என்னை அன்பு கூர்ந்ததுனால என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். அதுதான் என்னுடைய ஜெபத்தின் அஸ்திபாரமா இருக்குது. அப்ப நான் ஜெபம் பண்ணும்போது எப்படி, ஏதோ நான் இப்படி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சிங்காசனத்தை ஆசிச்சு வாங்கிட்டேன் இல்ல. என்னுடைய ஜெபம் எப்படி இருக்குது, ஆண்டவரே உங்களுடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், கல்வாரி அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய உடன்படிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஜீவனையே கொடுத்த உங்களுடைய மாபெரும் அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்த உங்களுடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எனக்காக வானத்தை விட்டு இறங்கி வந்தேன் அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம், நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் ஒப்பு கொடுத்தவர், கல்வாரி சிலுவையில் மரிக்கும்படியாய் அவரை ஒப்பு கொடுத்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி இருக்குது. உமக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் நீர் எனக்கு அருளுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கீங்களா? இதுதான் ஜெபம். சும்மா கூச்சல் போடுறதல்ல ஜெபம். ஜெபம் என்கிறது தெய்வீக அன்பை அஸ்திபாரமாய் கொண்டது. தேவனுடைய அன்பை அறிந்து கொண்டு அதற்கு நன்றி சொல்லுகிறது, அதை பாராட்டுவது, அதை ஆழமாய் நம்புவது, தேவ அன்பிலே வேர் கொண்டிருப்பது. தேவ அன்பை பாராட்டி அவரை ஸ்தோத்திரம் செய்து, தேவனே உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபையை நான் அறிந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதிக்கும்படியா நீ தெரிந்து கொண்டிருக்கிறீர். இதுதான் பாருங்க ஜெபம். மற்றதெல்லாம் ஒரு விதமான மத கூப்பாடுகள். அதெல்லாம் ஜெபமும் உபவாசம் எல்லாம் அப்படி போகுது. ஏன் உபவாசம் இருக்கிறோம்? இவ்வளவு என்ன அன்பு வந்திருக்கிறார், நான் இதை என்ன அறிந்து கொள்ள வேணுமே. இன்னைக்கு சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல, சாப்பிடாம கொஞ்சம் நேரம் இருந்து நான் நல்லா படிக்க போறேன், வேதத்தை படிக்க போறேன், சத்தியங்களை நான் கேட்க போறேன், இன்னும் அதிகமாய் நேரத்தை நான் இதுல செலவழிக்க போகிறேன். இந்த நேரத்தை செலவழிக்கிறதுக்காக ஒரு நேரம் சாப்பாட்டை கூட நான் ஒதுக்கி வச்சுட்டு இந்த நேரத்தை நான் செலவழிக்கிறேன். ஏன்னா இப்படி அன்பு கூர்ந்தவருடைய அன்பை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உபவாசம். இதை புரிந்து கொண்டு உபவாசம் இருக்கிறவர்கள் நல்ல விதத்துல உபவாசம் இருக்கலாம். இரண்டாவது காரியம், இந்த உடன்படிக்கை குறித்து இன்னொரு காரியம். தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 18ஆம் வசனத்திலே, அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணும்போது 21ஆம் வசனத்தை பாருங்கள். யாரோடு உடன்படிக்கை பண்ணினார்? ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின்னு 18 இருக்குது. 21 பாருங்கள். எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபியூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணினார்னு சொன்னா வெறும் ஆபிரகாமோடு அல்ல, அவனுக்கு பின்வரும் சந்ததியை, அவன் மூலமாய் உண்டாக போகிற விசுவாச மார்க்கத்தாராகிய சந்ததியும் அவர் பார்த்தார். வெறும் சரீர பிரகாரமான சந்ததி அல்ல, மாம்ச பிரகாரமான சந்ததி அல்ல, பின்வரும் சந்ததி பார்த்து அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அவர்களுக்கு கொடுத்தேன்றார். இந்த செழிப்பின் உடன்படிக்கை, பெரிய தேசத்தையே கொடுக்கிற உடன்படிக்கை, எல்லாவற்றையும் கொடுக்கிற உடன்படிக்கை, என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொல்லுகிற உடன்படிக்கை யாருக்கு? வெறும் ஆபிரகாமுக்கு மட்டும் கொடுக்கறல, சந்ததி சந்ததியாய் அவனுடைய மாம்ச பிரகாரமான எல்லா தலைமுறைக்கும், பிறகு விசுவாச மார்க்கத்தாராய் அவனுடைய சந்ததியாராய் இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் இந்த உடன்படிக்கை உரியதாய் இருக்கிறது. அப்ப இன்னும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் பிறக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆபிரகாம் யாருங்க? எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால பிறந்தவன், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலும் பிறந்தவன். நான் பிறக்கிறதுக்கு அவ்வளவு முன்னாலேயே என்னை குறித்து தேவன் எண்ணி பார்த்திருக்கிறார். என்னை தன்னுடைய மனதிலே வைத்து நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த உடன்படிக்கையை என்னை நினைவு கூறுகிறார், எனக்காக அதை செய்கிறார். அந்த உடன்படிக்கை அவருடைய சந்ததியோடு பண்ணுகிறார், வெறும் ஆபிரகாமோடு அல்ல. ஆகவே இதிலேயும் தெய்வீக அன்பை நான் பார்க்கிறேன். என்னை யாருன்னே தெரியாத முன்னால அவர் என்ன நேசிக்கிறார், என்ன அன்பு கூறுகிறார். எனக்கும் இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் சேரும்படியாக அவர் அங்க உடன்படிக்கை பண்றார்.